வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலை அரைச்சி ஊற்றின ஒரு கத்திரிக்காய் பச்சடி. அதுக்கு முதல்ல கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 2 கிராம்பு, ஒரு பட்டை, 10 முந்திரி, கொஞ்சமாக வேர்க்கடலை போட்டு வறுத்துட்டு இது கூடவே ஒரு வெங்காயமும் சேர்த்து வதக்கிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே 2 பத்து தேங்காய் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். தனியாக ஆற வச்சுக்கலாம். பிறகு அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி கத்திரிக்காவை நடுவில் கீறி விட்டு பொரித்து எடுத்துக்கணும். இதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் மிளகு, பச்சை மிளகாய் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், வேர்க்கடலையும் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த கத்திரிக்காய் பொரித்து வச்சுருக்கிறத இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால இதிலேருந்து எண்ணெய் திரிஞ்சு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதை வெயிட் பண்ணி எண்ணெய் திரிஞ்சு வர ஸ்டேஜில் கொத்தமல்லி இலையை மேலே தூவி விட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் பச்சடி ரெடி.